டெப்டி கலெக்டர் உள்ளிட்ட ஏராளமான பதவிகள் இருக்குது, நிறைய இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுதான் நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வர்றாங்க. அப்படி குரூப் 1 பதவி, இந்த உயர்ந்த பதவிகள், முக்கியமான பதவிகளில் 10.5க்கு மேலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த ஜிகே மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன் நிரூபித்தார். பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலைன்னு சொன்னால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார்களா, பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவார்களா? விலக வேண்டும். இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைச்சது தமிழக அரசு தான். எதுக்காக? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக 3 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்போ கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும். நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்க, எடுக்கலாமே, எடுத்துகிட்டு கூட கொடுக்கலாம். ஏன் 3 வருஷமாக எழுத்தீங்க? இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, வேதனை, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சமூக நீதியில் ஆர்வம் உள்ளவர்களாக இதை பெரிய கொந்தளிப்பாக பார்க்குறாங்க. இன்னொன்றை கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ராஜினாமா பண்ணுறது ஒரு பக்கம், நான் தமிழக அரசையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு புள்ளிவிவரத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். நாட்டு மக்களுக்கு தெரியும் வன்னியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது. குரூப் 1, குரூப் 2 இப்படி உயர்ந்த பதவிகள் எல்லா பதவிகள்லையும் எவ்வளோ கிடைச்சிருக்கு வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும். அப்புறம் சமூக நீதிக்கு வித்திட்ட மாநிலம், அடித்தட மாநிலம் அரசுன்னு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவர்களில் நாயுடு, நாடாறு, செட்டியார், முத்தரையர், முக்குளத்தோர், கொங்கு வேளாளர் கவுண்டர், வேட்டு கவுண்டர் எல்லா 104 சாதிகளுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ அந்த சாதிகளுக்கு அநீதி இருக்கிறது பிசி இடஒதுக்கீட்டில். இதை நான் சட்டமன்றத்தில் பலமுறை பேசியிருக்கிறேன். பிசி இடஒதுக்கீட்டை பல தொகுப்புகளாக பிரித்து கொடுங்கள், கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னோம். சட்டமன்றத்தில் பேசிட்டு தான், வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கல, அவங்களுக்கும் கேட்குறோம். இப்போ கேட்குறேன், இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 30 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3 போக மீதி 26 இருக்குதுல்ல, அதில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க. வெள்ளை அறிக்கை வேணும். சமூக நீதி காக்கிற அரசு, சமூக நீதியை முக்கியத்துவம் கொடுக்குற அரசுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி, சமநீதி கிடைக்கணும் இல்லை? அப்போ ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும், வெளியிட வேண்டும். அதே மாதிரி எஸ்சிக்கு 18 விழுக்காடு இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி, இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறது என்பது பொருளாகும். ஆகவே தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில். இதை எம்பிசி 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் 1, குரூப் 2 எவ்வளோ கிடைச்சிருக்குது, இது ஒரு வெள்ளை அறிக்கை. அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற 18 விழுக்காட்டில் எவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. ஆக சமூக நீதி குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று